ஃபீனிக்ஸ் மால், கிராண்டியர் மால் இது. நான் மஸ்கட் மாலில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எங்கேயும் கார் செக்அப் பண்ணி பேக் டோர் மட்டும் அனுப்புகிறாங்க. ஓகே, இந்த பக்கம் ஒரு மாலு, இந்த பக்கம் ஒரு மாலு. இது ரெண்டையும் இணைக்கிற மாதிரி நடுவில் ஒரு வழி வச்சிருக்காங்க. இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த பார்க்கிங்காக நம்ம மாலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஒண்டர்ஃபுல்லாக ஒரு படத்தை புக் பண்ணியிருக்காங்க. எல்லாம் எங்கள் ஃபேமிலியெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. என் ஒய்ஃபு, என் 2 டாட்டர், என் பேரன் எல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் முதல்ல படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாலை சுற்றி காட்டுறோம். ஓகே, சற்றக்குரிய மஸ்கட் மால் மாதிரி தான் இருக்குது. என்ன கொஞ்சம் அங்கே சில்லு அதிகம், இது கொஞ்சம் சில் திட்டமாக இருக்குது, அவ்வளோதான். நல்லா இருக்கு. இட்ஸ் வண்டர்ஃபுல். ஜனங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்க. சச் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது சினிமா தியேட்டருக்கு போகிறதுக்கான ஒரு வழி. அதுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ நமக்கான என்ட்ரியை போட்டுக்கிறாங்க. போட்ட பின்னாடி நம்ம நேராக படத்துக்கு போயிடுவோம். முதல்ல படத்தை முடிச்சிடுவோமா என்ன? ஓகே, இதை பாருங்கள். சச்ச ஒண்டர்ஃபுல். எப்படி வச்சுருக்கா பாருங்கள். எனக்குரிய மஸ்கட் வேறு ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை பாருங்க, என்னுடைய பெரிய டாட்டர் பார்க்குறா, சின்ன டாட்டர் பேக்கை செக் பண்ணிகிட்ருக்காங்க. என் ஒய்ஃபு டாட்டர் 2 பேரும் அங்கே செக்கிங்காக முடிச்சுட்டு உள்ளே வரத்துக்காக இருக்காங்க. அவங்களையும் காட்டுறேன். இதை பாருங்க, மக்கள் சம்பாதிக்கிறது பெருசு இல்லைங்க, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லிங்க, 4 தலைமுறைக்கும் 3 தலைமுறைக்கும் பினாமி பேரெல்லாம் சொத்து சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இதெல்லாம் ஒரு பெரிய காசு பணம்லாம் கூட இல்லைங்க. என்ன டிக்கெட்டோ அந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண போகிறாங்க. அது என் பேரை புக் பண்ணிட்டான். புக் பண்ணிட்ட பின்னாடி அது அழகாக படம் பார்க்குறதுக்காக வந்துடுறோம். வெரி கம்ஃபர்டபுள். இதை பாருங்கள், தியேட்டரோட உள்ள ரொம்ப ஜனங்கள் எவ்வளோ பாருங்கள். இல்லை குடும்பமாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி தான் இருக்கணும். வாழ்க்கையை ரசிக்கணுங்க. முதல்ல நாம் ரசிக்கணும் இருந்தால் மட்டும்தான் இதை ரசிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கே இருக்கா பாருங்க. டோர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இது தியேட்டர்களில் வச்சுருக்காங்க. அது வழியாக நம்ம உள்ளே போய்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டாட்டர் ஏதோ ஒரு படம் 3 மணி நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்காகவும் ஏதோ சின்ன தின்பண்டங்களை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி படம் பார்க்கறதுக்காக நண்பர்களோடையும் குடும்பத்தோடையும் அவங்க வந்திருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறது தானுங்க வாழ்க்கை. நம்ம சந்தோஷமாக இருக்கோம். 8 வரைக்கும் உங்களுக்கு தேட்டர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிறது தியேட்டர் 8. பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த பாப்கார்ன் வாங்குறதுலையும் அதே வாங்குறதுலையும் ஹாப்பியாக இருக்காங்க. இதான் இங்கே வாழ்க்கை. இதுக்காகத்தானே நம்ம உழைக்கணும். ஓகேவா? சந்தோஷமாக இருக்க. வாழ்த்துக்கள். நம்ம படம் முடிஞ்ச உடனே திரும்பவும் மாலை சுற்றி ஜாலியாக பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. மாமன் ஒரு படம் இன்னைக்கு இந்த மாலில் இருக்கக்கூடிய தியேட்டரில் பார்த்துட்டு வந்தோம்.
உறவுகளை அடிப்படையாக வச்சு இந்த படம். உறவுகள் இன்னைக்கு மதிக்கப்படுறதில்லை, உறவுகள் சிதைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத உண்மை. இந்த மாலை இருக்கிற அழகை நான் சுற்றி காட்டுறேன், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட்டு என்னோட ஆசை என்னென்ன, தனித்தனியாக தீவு மாதிரி வாழாமல் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள் அப்படிங்கிறது தான். இந்த மாலோட அழகை நீங்கள் பாருங்கள். இது ஏறக்கூடிய அந்த மஸ்கட் பால் மாதிரி தான் இருக்குது, அதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் எனக்கு ஒன்றும் தெரியல. அதே மாதிரி தான் எல்லாமே மக்கள் வெள்ளம், அவங்க மகிழ்ச்சி, அவங்க சந்தோஷம், ஆனந்தம் எல்லாமே இருக்குது. ஓகே, இட்ஸ் ஓகே, ஒன்றும் குறை கிடையாது. இப்படி மாலை பார்த்துட்டே வாங்க, நான் உங்கள் மாலை காமிச்சிட்டே இருக்கேன். என்னது கதையா? மாலில் கூடவா? சரி 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 அதனால் என்ன, நீங்கள் மாலை ரசிங்க, கதையும் சொல்கிறேன். ஒரு ஏழை விவசாயி அவன் வீட்டில் 2 காளை மாடு வளர்க்குறான். நல்ல பையன், ரொம்ப நாணயமான பையன். காளை மாடு வளர்க்குறதுல ரொம்ப ஆர்வம் அவனுக்கு. ஏன்னா அவனுடைய கழனிக்கு அது ரொம்ப உதவியாக இருக்குது, ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது, உதவியாகவும் இருக்குது. அந்த காளை மாடை வச்சு அந்த தான் அவனுடைய பிழைப்பு நடக்குது. உண்மை அதுதான். இந்த கொஞ்சம் விவசாயம், பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லைன்னாலும் கொஞ்சம் விவசாயம் அது இதுன்ட்டு அவன் வாழ்கிறான், ஹாப்பியாக தான் வாழ்கிறான். இது பாருங்க, ட்ரெயின் போகுது, ரொம்ப அழகாக ரசிங்க. கதையோடு சேர்த்து இதையும் சேர்த்து ரசியுங்கள். ஆமாம், மேல் மாடியில் நம்ம இருக்கோம், அதுக்கு கீழே அடுத்த தளம், அதுக்கு அடுத்த தளம் கிரவுண்ட் ஃப்ளோர். அப்படி வாழும்போது அவங்ககிட்ட பெரிய செல்வங்கள் இல்லை. உழைக்கிறது, சாப்பிட்ற மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கான். அவன் இன்ஸ்பெக்டராக இருக்கான் போலீஸில். அவன் போலீஸில் இன்ஸ்பெக்டராக இருக்கான், அடிக்கடி வருவான் போவான். ஒரு 4 திருடங்க இந்த கிராமத்துக்குள்ளே வந்துட்டான். யார் கொஞ்சம் வசதியாக இருக்கா அப்படின்னே பார்த்துட்டு வரானுங்க. இவன் கொஞ்சம் காலை கீழே வச்சுக்கிட்டு இருக்கான், இவன் கொஞ்சம் வசதியாக இருப்பான், இவன் வீட்டில் போனால் திருடலாம் அப்படிங்கிற நோக்கத்தோட இவனுடைய வீட்டுக்கு அவங்க வராங்க. அந்த நேரம் பார்த்து கொஞ்சம் ஒரு 1/2 hour முன்னாடி வச்சுக்கோங்களேன், ஒரு 6-6:30 மணிக்கெல்லாம் அவங்க தம்பியும் வந்துட்டான். அவனுக்கு சமையல் ரெடி பண்ணி 8:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரும் வந்து இவங்களுடைய தங்கிட்டார். இந்த சூழலில் இந்த திருட்டு பயிலிருந்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து தங்குன்னு தெரியாது. என்ன அந்த விவசாயி தான் இருக்க போகிறான், போய் அடித்து போட்டுட்டு அங்கே என்ன இருக்குதோ சுட்டிட்டு இந்த மாட்டையும் ஓட்டிகிட்டு போய் சந்தையில் விற்றுட்டோம்னா நமக்கு காசாகி போச்சு அப்படின்ட்டு வந்துட்டான். கடைசியில் என்ன ஆச்சுன்னா, மாடை அவனுக்கு போய் முள்ள கலப்பும் போது ஒரு காலை என்ன பண்ணுறோம், 8 வச்சு ஒரு திருடனை அவன் தொபின்னு போய் விழுந்தான். எதிர்பார்க்கல, இந்த மாடு உதைக்கும்னு அவன் எதிர்பார்க்கல. முதல் பாயிண்ட், என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு, மாடு உதைச்சிச்சே அப்படி எழுந்திரிச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா இந்த சத்தம் கேட்டு இன்ஸ்பெக்டர் பிடிச்சிட்டான். என்னவோ நடக்குது இங்கே, நம்ம தம்பி வீட்டில் ஏதோ நடக்குது, தம்பியை நம்ம ஒன்றும் தொந்தரவு பண்ண வேணாம்னா அது அவனும் இழந்துட்டான், அவன் மனைவி இழந்துட்டாங்க. போலீஸ் நேராக போய் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவனை அழகாக பிடிச்சிட்டார். அழகாக பிடிச்சிட்டு அந்த 3-4 பேரையும் கையை கட்டி ஒரு மூலையில் சேர்த்து மரத்தில் கட்டார். அதுக்குள்ளே ஊரே கூடி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தர்மாடி தான் அவனுக்கு. அதாவது திருடக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது, ஃப்ராடு தனம் இருக்கக்கூடாது. அதனால் எந்த விதமான சுகமும் லாபமும் கிடையாது.
பெரிய ஆனந்தமும் கிடையாது அதில். சும்மா அதெல்லாம் கிடைக்கிறது, அதெல்லாம் வந்து இன்னொருத்தர் ஏமாற்றி கிடைக்கிற சொத்தெல்லாம் வந்து அவ்வளோதான் போயிடும். அந்த சந்தோஷம் நிலைக்காது. அப்புறம் அவங்கள கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு குற்றவாளிகள் பட்டியலில் அந்த 4 பேரையும் சேர்த்துட்டாங்க. கடைசியில் என்னாச்சு, விவசாயி என்னவோ சேர்த்து வச்சு தானியங்கள் தப்பிச்சு, காளை மாடுகள் தப்பிச்சிச்சு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கவும் அந்த காபந்து பண்ணி காவல் காத்து காவல் வீரனாய் அங்கே நின்று அந்த திருடங்களை பிடிச்சி ஒப்படைச்சிட்டாரு. உங்கள் கதை ஓகேவா? இங்கே மாலுக்கு வந்தால் கூட கதை கேட்குறீங்களே, அதை நினச்சா தான் எனக்கு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சரி, உங்கள் மகிழ்ச்சி என்னோட மகிழ்ச்சி. நீங்கள் ரசிங்க, நானும் ரசிக்கேன். நான் கண்ணால் காணக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் ரசியுங்கள், நானும் ரசிக்கிறேன். இது என்னென்ன, நான் என்னுடைய மனைவி 2 மகன்கள், நாங்கள் என்னுடைய பேரை, அவர் தான் காரை ட்ரைவ் பண்ணி வந்தவர். நல்லா ஹாப்பியாக வந்து இந்த படம் பார்த்தோம். கண்கலங்க வச்சிருச்சுங்க படம். நல்ல படம், நல்ல கதை வைப்பு. ஒரு மாமன் ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ ஒரு முக்கியம் அப்படிங்கிறத இந்த கதை வலியுறுத்துகிறது. கதையோட பலம் அப்படி ரொம்ப சிறப்பு. நான் ரசிக்கக்கூடிய காட்சிகளை நீங்களும் ரசியுங்கள். ரொம்ப அற்புதமான மால், இது அற்புதமான ஒரு மால். இந்த மால் அங்கே நான் காமிச்சல்ல கீழே வரும்போது, கீழே ஒரு மால் இருக்குது, இங்கே ஒரு மால், 2 மாலும் இங்கே இணைஞ்சிடுச்சு பாருங்க. 2 மாலும் ஒன்றா சேர்ந்துடுச்சு, இணைஞ்சு போச்சு. கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஜனங்க ஏற இறங்க எல்லா வசதிகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் நம்ம இறங்கிக்கலாம், வேணா நம்ம ஜாலியாக நம்ம இறங்கிக்கலாம், இறங்கி ரசிப்போம். பார்த்தீங்கன்னா நமது 2வது தளத்துக்கு வந்தாச்சு. 2வது தலையில் நிறைய ஷாப்பிங் சென்டர்ஸ். இங்கே வரக்கூடிய மக்கள் வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான பொருள்கள், இந்த ஆப்பிள் ஃபோனு, இது சம்பந்தமான விஷயங்கள், எல்லா விதமான பொருள்களும் இங்கே கிடைக்கிது. கிடைக்காத பொருள்களே கிடையாது. மாலையும் ரசிக்கிறார்கள், படத்தையும் பார்க்குறாங்க. இங்கே அருமையான ஃபுட்டு கிடைக்குது. எல்லா விதமான ஃபுட்டும் இங்கே இருக்குது. ஃபுட்டும் சாப்பிட்றாங்க. என்ன ரொம்ப பிரமாதமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்குங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் பீப்புள்ஸ் நாம் இங்கே பார்க்க முடியுங்க. என்ன எல்லாரும் ஒரே கேட்டகரி ரசிகர்கள், ரசிக்கிறாங்க, வாழ்க்கையை ரசிக்கிறாங்க. என்ன சந்தோஷம் தானே? அப்படி தான் நீங்களும் இருக்கணும். வாழ்க்கையில் நீங்கள் வாழ்க்கையை ரசிக்கணும். வாழ்க்கையில் என்ன கிடைக்குதோ சாப்பிடணும், ஜாலியாக இருங்க. ஒன்றும் எடுத்துகிட்டு போகிறதில்ல. போகும்போது கோடி கோடியாக சம்பாரித்து வச்சவெல்லாம் கூட, ஈவன் அலெக்சாண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இறக்கும்போது சவப்பெட்டிக்கு வெளியில் 2 கையை வெளியில் வச்சுட்டு, நான் போகும்போது ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, ஆனால் நிறைய சம்பாரித்தேன், நிறைய நாடுகளை நான் கைப்பற்றினேன், தங்கம் வெள்ளின்னு எடுத்தேன், ஆனால் என்னுடைய இறப்பும் போது நான் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, என் சவப்பெட்டிக்கு வெளியில் கை இருக்குது பாருங்கன்னு முதல்லயே சொல்லிட்டாரு. நான் இறந்துட்டேன்னா சவப்பெட்டிக்கு வெளியில் என்னுடைய கை தொங்க விடப்பட்டிருக்கணும். நான் கைகளில் ஒன்றும் எடுத்துகிட்டு போகல, ஒன்றும் சம்பாரிச்சது தவிர ஒன்றும் எடுத்துகிட்டு போகலங்கிறத அவர் அழகாக சொல்லியிருக்கார். ஸோ பெரியவங்க சொல்கிறத, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை தான் கல்விங்கிற ஒரு பேரை வச்சு நமக்கு போதவும். நிச்சயமாக உங்களோட நானும் பயணிக்கிறேன். என்னோட நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? வாழ்த்துக்கள்.
ஆலன் சோலி நல்ல ரேட்டில் ஒரு நல்ல நார்மல் ரேட்டில் நல்ல கிளாஸ் சேல் பண்ணுறாங்க. ஹெல்த் அண்ட் க்ளோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல்ன்ற இடத்துல நல்ல நல்ல கிளாஸ் ஷர்ட்ஸு பேண்ட்ஸு குழந்தைகளுக்கான எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இங்கே இருக்குது. மேபி நீங்கள் வெளியில் வாங்கிறத விட கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கலாம் மேபி, பட் குவாலிட்டி இருக்கும். அது நிச்சயமான குவாலிட்டி இருக்கும். ஆனால் நான் நம்புகிறேன். ஓகேவா? பாருங்கள், மாலை பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இந்த சைனீஸ் ஃபுட்டு வேணும்னா அதுக்குன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, கலிபோர்னியா பிரிட்டோ அப்படின்னு ஒரு ஃபுட். எல்லா பீப்புள்ஸும் இங்கே வராங்க. நாட் ஒன்லி தமிழியன்ஸ், இங்கே எல்லா ஜாதி, எல்லா நாடு, எல்லா மொழி, எல்லா இன மக்களும் ஒன்று கூடி ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ண வராங்க. அவங்களுக்கான கடைகளை இவங்க திறந்து வச்சுருக்காங்க. அது ஒரு சந்தோஷத்தானே. மக்கள் ஓய்வெடுக்கிறதுக்கான ஒரு இடம். மகிழ்ச்சியாக நடந்துட்டாங்க. கொஞ்சம் கால் வலிக்கணும்ல, கொஞ்சம் உட்கார்றதுக்கான இடம் பிரமாதமாக இருக்குது. மிகச்சிறப்பு. ஹோம் சென்டர் அப்படின்னு ஒன்று அந்த சைடில் ஒன்று ட்ரெண்ட்ஸ், அவனும் நல்ல கிளாத்ஸ் மெட்டீரியல்ஸ் நல்ல குவாலிட்டியில் கொடுப்பான். நான் கூட 2-3 ஷர்ட்டு இவங்கிட்ட வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஒய்ஃப் இங்கே ரொம்ப நல்ல அவந்த்ரா அப்படின்ட்டு ஒரு ஷாப்பு, பெரிய ஷாப் இது. இந்த ஷாப்பில் வந்து என் ஒய்ஃபோட 2 பட்டு சேரீ எடுத்தான். ஷீ லைக் மச். ரொம்ப நல்லா எடுத்தா. என்னுடைய பொண்ணு ஒரு புடவை எடுத்தா. இது ரொம்ப நல்ல கடையும் கூட. நாமினல் ரேட்டு கூட ஒன்றும் பெரிய ரேட் கிடையாது. தென் ஹோம் சென்டர் அப்படின்ற பேரில் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும், சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் இங்கே விற்பனை பண்ணுறாங்க. ரேட்டு கூட அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எல்லாம் ஒரு டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்காங்க. ஒரு சில ஐட்டங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் போட்டிருக்காங்க, இல்லாமல் இல்லை. 50% டிஸ்கவுண்ட்டு. பாருங்க, நல்லாயிருக்கு. ரொம்ப கிளாசிக்காக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ரைட். அடுத்தது ஹேண்ட்லூம்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களும் ட்ரெஸ்ஸிங் ஐட்டம் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரெஸ் இருக்குது. வீட்டுக்கு தேவையான எல்லா பொருள்களும் இங்கே விற்கிறாங்க. சில இடத்துல டிஸ்கவுண்ட் சேல்ஸ் போடுறாங்க. பிஸ்னஸ் காம்படிஷன் ஒரே இடத்துல எல்லா கடைகளும் இருக்கிறதுனால ஜனங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா சில்லுன்னு நல்ல கூலிங்காக மால் ஃபுல்லாக ஏசி நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. படம் பார்க்குறாங்க, இங்கேயே ஃபுட் எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு. அப்படியே வந்து கடைகளை சுற்றி பார்க்குறாங்க, தேவையானதை வாங்கிக்கிறாங்க. பொம்மையிலேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இல்லாத டாய்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லா பொருளும் இங்கே கிடைக்குதுங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. நம்ம கீழே போனோமா மேக்கப் செட்டு அங்கே பார்த்தோம் மஸ்கட்டில், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் மேக்கப் செட்டை விரும்புகிறாங்க. இங்கே பார்த்துக்கிற ட்ரெயின் இதுதான். அதில் உட்கார வச்சு குழந்தைகளையும் பெரியவங்களையும் உட்கார வச்சு அப்படியே ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஜாலியாகவும் போயிட்டு வராங்க. வெரி ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு தேவையான பொருளை செலக்ட் பண்ணுறாங்க. சில பேர் வருங்கால கணவரை கூட்டிகிட்டு வராங்க. அவங்க பிடிச்ச ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறாங்க. வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஃப்ரீயாக உட்காந்து. நல்லாயிருக்கு, பார்க்க நல்லாயிருக்கு. கடைகளும் ஒரு அழகு. ஹேண்ட்லூம்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மேக்கர்ஸ் அண்ட் ஸ்பென்சர் இப்போ ஸ்பென்சர் பிளாஸான்னா அவ்வளோ பெரிய பாப்புலர். அதே மாதிரி லைக் எ மால். அங்கே எல்லா கடைகளும் ஒன்றா இருக்கிற மாதிரி இருந்துச்சு எங்கள் காலத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் மால். வேளச்சேரியில் ரொம்ப பெரிய மால்.
இதுலேயே தேட்டர்ஸு, தேவையான தேட்டர்ஸு எல்லாமே இருக்குங்க. தேவையான தேட்டர்ஸ் இருக்குது, படம் பார்க்கலாம், வந்து ஃபுட் எடுத்துக்கலாம், தனக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கலாம். ரொம்ப மகிழ்ச்சியாக குழந்தை குட்டியோட அவங்கவுங்க வசதிக்கு தக்கவாறு. சில பேர் பொருளை பார்த்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க, சில பேர் வாங்கிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம். லைஃப் ஸ்டைல் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐட்டங்களும், மேக்கப் ஐட்டம், எல்லா பொருளும், உடை, வாட்சஸ்ஸு, எல்லா ஐட்டங்களும் இங்கே கிடைக்குது. டிஸ்கவுண்ட் ரேட்டும் போட்டு சேல் பண்ணுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பாடி ஷாப் நல்லா கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லாயிருக்கு, சிறப்பாக இருக்குது. நல்ல சில்லுன்னு கம்ஃபர்டபுளாக இந்த வெயில் அப்படி இப்படின்னு கடுமையான வெயில் இருக்கக்கூடிய காலங்கள்லாம் கூட மக்கள் இங்கே வந்து கூடுறாங்க. சிரா அப்படிங்கிற பேரில் ஒரு அழகான துணிக்கடை, எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பிஸ்னஸ் நடக்கணுன்றதுக்காக அவங்க நல்ல டெக்கரேட் பண்ணி அதை சேல் பண்ணுறாங்க. வாட்சஸ், ரேடோ, ஒரிஜினல் ரேடோ அந்த கம்பெனியோட ஒரு வாட்சஸ், மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் அவங்களோட ஷோரூம். அங்கே நம்ம பார்த்தோம், நம்ம அந்த மாலில் மலபார் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் மலபார் அண்ட் டைமண்ட்ஸு இங்கேயும் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, ரசனையாக இருக்கு. மக்கள் வந்து அதை ரொம்பவும் ரசித்து அதை ஏற்றுட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கிரவுண்ட் ஃப்ளோர் தான். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய டெக்கரேஷனை பாருங்கள், இன்னும் அழகான ஒரு டெக்கரேஷன் கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு இருக்குது. பிள்ளைகள் ஏறி விளையாட கொள்ள இங்கே ரொம்ப அழகாக அந்த பிள்ளைகள் ஏறுறதுக்கு படி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு சறுக்கு மரம் மாதிரி அப்படி நல்ல குழந்தைகள் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இங்கேயும் நான் நினச்சேன் மஸ்கட்டில் வந்து மாலில் பார்க்கும்போது நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ் சேல்ஸ் ஆகிருந்தது, பர்ஃப்யூம்ஸ் சேல் ஆகிருந்தது. என்னவோ நம்புங்க, அங்கேருந்து பார்த்துட்டு வந்த பின்னாடி இங்கேயும் அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸு நான் சேல் பண்ணுறதை பார்க்குறேன். இங்கேயும் அதே மாதிரி வந்து சென்ட்டு, பர்ஃப்யூம்ஸு, மேக்கப் செட்டு எல்லாம் இங்கே வாங்குறாங்க. அவங்க ஆசைப்பட்டு வாங்குறாங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வரும்போது அந்த பொருள் சரியாக இருக்கா இல்லையான்னு சில நேரங்களில் டவுட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நேராக வந்து பார்த்து அவங்க டிஸ்கவுண்ட் ரேட்டில் அவங்க பார்த்து அவங்க ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி, கலருக்கு தகுந்த மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இல்லை அந்த பொருளை பார்த்து வாங்கிறது மட்டும் இல்லை, ரசிக்கிறாங்க. ஃபுட்டு பாருங்கள், என்ன அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை, தேவையான ஃபுட்டை கொஞ்சம் கரைச்சி போன நேரங்களில் அவங்க ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க. ஜாலியாக கிரவுண்ட் ஃப்ளோர் உங்களுக்கு. இதுக்கு நம்முடைய கார் பார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குட், வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் ரசித்த காட்சிகள் நீங்களும் வாஷ்ரூம்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. வாஷ்ரூம்ஸ்லாம் நீங்கள் நம்ம மஸ்கட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு மோரல்லெஸ் பரவாயில்ல, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு தனியாக ஆளை போட்டு நல்லா ஜம்முன்னு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, குட். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வர போக மக்கள் போகிறதுக்கான வசதிகள், வாய்ப்புகள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அவருங்க என்ன அழகாக ஒரு மக்கள் ஏறுறாங்க, ஒரு சில பேர் இறங்கி கீழே போகிறாங்க. நம்மளும் கீழே போவோமா? வாங்க போகலாம், பாருங்க, பார்த்துட்டே வாங்க. அப்படியே நான் உங்களோடையே நானும் பார்த்துட்டே வரேன். ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணுவோம். அப்படியே போகலாம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போயிடுறோம். ஓகேவா? இங்கே
எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அங்கே இப்போ அவங்க தூரம் நடக்கிறாங்க, படம் பார்க்குறாங்க, எங்கே போய் திரும்பவும் போய் வெளியில் போய் சாப்பிட்ணுன்ட்டு இந்திய ஃபுட்டு, தேவையான ஃபுட்டு, பர்கரு, பீஸா, என்ன ஐட்டங்கள் பாருங்க, விதவிதமான சாப்பாடு ஐட்டங்கள்ஸு, விதவிதமான மக்களுக்கு, எல்லா விதமான மக்களுக்காகவும் இங்கே சாப்பாடு ஐட்டங்கள் தயாராக இருக்குது விற்பனைக்காக. வாங்குறாங்க, ஜாலியாக உட்காந்து இப்படி தாங்க இருக்கணும் வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிக்கணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை குடும்பத்தோடு அப்படி போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதுதான் வாழ்க்கை, அதுதான் ஹாப்பினஸ். ஓகேவா? நாம் உங்களுக்கு அடுத்தது காட்டுறேன். ஓகேவா? பாருங்கள், ஸ்மார்ட் பஸார்னு ஒன்று வச்சுருக்காங்க. இது உள்ளார போனால் எல்லா ப்ரொவிஷன்ஸ் ஐட்டம்ஸு, வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸு, சாக்லேட்ஸு, ஷூட் கேசஸ்ஸு, ஃப்ரூட்ஸு, எல்லா ஐட்டங்களும் இங்கே சேல் ஆகுது. இப்போ நாம் வந்துட்டோம், கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் நம்ம வந்தாச்சு. சரி, இங்கே கேஜெட்ஸு, இந்த ஃபோனுக்கு உண்டான பொருள்கள் எல்லாமே இங்கே இருக்குது. ஓகேவா? சந்தோஷமாக இருங்க. வாழ்த்துக்கள். திரும்பவும் சந்திப்போம்.